அதிமுக மேல அந்த குற்றச்சாட்டை வச்சாங்க. என்ன அப்படின்னா, திருமாவளவன் மட்டும்தான் வேங்க வயலுக்காக போராடணுமா? அதிமுக என்ன செஞ்சுச்சு? ஏன் நீங்க வந்து அண்ணா பல்கலைக்கழக வழக்க எப்படி அதிமுக கையில் எடுத்துச்சோ, இந்த அஜித் வழக்க எப்படி அதிமுக கையில் எடுத்துச்சோ, அந்த மாதிரி ஏன் வேங்க வயல எடுக்கல? ஏன் ஆணவ படுகொலையை அதிமுக எதிர்கட்சியா நிலைப்பாட அழகா எடுத்துருக்காங்கிற குற்றச்சாட்டு. இல்ல, ஆணவ படுகொலையை தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் கண்டிச்சு எல்லாமே பண்ணியிருக்கு. இன்னைக்கு வரைக்கும் நீங்க வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் எங்களுக்கு எதிராளியா இருந்தா கூட திமுக கொண்டு வந்த எல்லா சட்டங்களும் நீட் தீர்மானத்தை சட்டசபையில் ஆதரிச்சிருக்கோம்ல. எங்களுக்கு 1000 திமுகவினுடைய அந்த தீர்மானத்துல 1000 அவங்க வந்து ஏமாத்துறாங்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் எப்படியோ ஒரு நல்லது கிடைக்கும். இருமொழி கொள்கையை ஆதரிச்சு சட்டமன்றத்தில் பேசியிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி சேர்ந்ததுக்கு பிறகு நாங்க வந்து ஒரு பொதுவான எல்லா மதத்திற்கும் எல்லா ஜாதிக்குமான ஒரு பொதுவான நோக்கம். எங்களுக்கு எந்த குறிப்பிட்ட ஜாதியை நாங்க ஆதரிச்சோ அல்லது அவங்கள மட்டும் மையப்படுத்தி அரசியல் நடத்துறது கிடையாது. ஆணவ படுகொலை எல்லா ஆணவ படுகொலை எதிர்த்து தான் இருக்கோம். ஆணவ படுகொலை யாராவது ஆதரிச்சிருக்கோமா? இல்ல வேங்க வயல்ல உங்களுடைய நிலைப்பாடு வேங்கை வயல்ல நீங்க எதிர்கட்சியா நினைச்சிருந்தீங்க. நீங்க வேங்கை வயல்ல என்ன நடந்ததுன்றது வந்து அந்த நேரத்தில் சொன்ன உடனே எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிச்சோம். எல்லாரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் பேசியிருக்கோம், சொல்ல சட்டசபையிலும் பேசியிருக்கோம். ஆனா இவங்க அந்த வழக்கையை நிறுத்து போக வச்சு அதுக்கு பிறகு அந்த எந்த கேஸினுடைய மூலம் எது ஒரு பட்டியலினத்தை சார்ந்த ஒரு அந்த குடியிருப்பு பகுதியில் இருந்த அந்த தொட்டில மலம் கலந்தாங்க. அது கலந்தது யாருன்னா வேறொரு ஆதிக்க ஜாதியை சார்ந்தவங்க. அவங்க வந்து காழ்ப்புணர்ச்சியில் இதை கலந்துட்டாங்க. இல்லை அந்த ஜாதிய வன்கொடுமையினால அது நடந்ததுன்றதுதான் அந்த வழக்கினுடைய அடிப்படை. ஆனா அந்த அடிப்படையே இவங்க இன்வெஸ்டிகேஷன்ல இல்லைன்னு சொல்றாங்க.